அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. இந்த நாள் கோடியில ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சேர்க்கை இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறதுக்கு 2 ரூபாயும் 2 வார்த்தையும் மட்டும் இருந்தாலே போதும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குரு பகவானோட வழிபாட்டுக்கும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம வீட்லையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை குபேர 3ஆம் பிறை சந்திர தரிசனம்னு கூட நாம சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு. இப்போ நமக்கு இருக்கக்கூடியது மகா கந்த சஷ்டி விரத நாட்கள். 2வது நாள் இன்னைக்கு. இந்த நாளில் வரக்கூடிய முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த விசாக நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு. இதுலேயுமே இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி 33ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு தேதியிலேயே நமக்கு வந்திருக்கு. பொதுவாக தேதியில் 369ங்கிற ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சம் இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாளுன்னு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா இந்த நாளில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 222ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை நார்மலாக நமக்கு தேதியில் வரலை. வேற எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரம் 2 மணி 2 நிமிடங்களுக்கு முடியுது. ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும்போது அதை நாம் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம், டிவைன் டைம்னு சொல்லலாம். அந்த வகையில் 2 மணி 2 நிமிடங்களுக்கு, அதாவது டிவைன் டைமில் தான் நமக்கு சுவாதி நட்சத்திரம் முடியுது. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. அந்த வகையில் டிவைன் டைமில் 2 இருக்கு. இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இன்னொரு 2 நமக்கு ஆட் ஆகுது. இப்படி 222ங்கிற சேர்க்கை அபூர்வமான முறையில் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி கோடியில் ஒரு நாள்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலனை டேரோ கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு கந்த சஷ்டியோட 2வது நாளில் முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய டிவைன் மெசேஜை பற்றியும் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் தனியாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லார்கிட்டையுமே நிறைய திறமைகள் இருக்குது. இவ்வளவு திறமை இருந்து என்னங்க பண்ணுறது, என்னால் எதையுமே சாதிக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. இன்னைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தேவையான திறமை உங்களுக்கு இருக்குது. உங்கள் திறமைக்கும் கடின உழைப்புக்குமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்னாலலாம் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இது சரியான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் எண்ணத்தையும் மனநிலையையும் மாற்றிக்கோங்க.
மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதே சமயம் நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ்டாகவும் டிசிப்ளினாகவும் இருங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கவனத்தோட இன்னைக்கு செய்யுங்க. உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையையும் ஒரு ஆளுமையையும் உங்கள் செயல்களில் கொண்டு வாங்க. அதே மாதிரி ஒரு லாங் ஜம்ப் எடுத்து வைக்காம, அதாவது நீங்கள் செய்கின்ற வேலையில் அப்படி இல்லைன்னா உங்கள் இலக்குகளை அடையிறதுக்கு பெரிய பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்காம இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிதானத்தோடையும் கவனத்தோடையும் இன்னைக்கு இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி பிரபஞ்சம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜை சொல்லியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாசிப்பு பொதுவான வாசிப்பு. எத்தனை பேருக்கு இது பொருத்தமாக இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு 2 2 2ங்கிற சேர்க்கை இருக்கு. அந்த வகையில் 2 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் அதே மாதிரி சந்திர பகவான் கிட்டையும் அந்த பிறை நிலவை தன் தலை மேலே சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்டையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயத்தில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்பைரல் சிம்பலை ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க. இப்போ அந்த 2 ரூபாய் நாணயத்தை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு, இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த ஸ்பைரல் சிம்பலை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே தனம் பெருகட்டும் தனம் பெருகட்டும்ங்கிற 2 வார்த்தையை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 2 ரூபாயை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லையோ வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழிச்சு, அதாவது அடுத்த 3ஆம் பிறை சந்திர தரிசனத்துக்கு அப்புறமா இந்த 2 ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நீங்களே மாறுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.